அந்தந்த அமல்களுக்கு ஏற்றவாறு சிறப்பான வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் என்று ஒவ்வொரு வாசலையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சிலாகித்து சிறப்பித்து வர்ணனித்து கூறினார்கள். உடனே ஃபகால அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யா அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிற அபூபக்கர் அவர்கள் எழுந்தார்களாம், என்னுடைய தாயும் தந்தையும் அல்லாஹ்வுடைய ரசூலே உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ்வுடைய ரசூலே உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். மா அலா மன் துஇய மின் தில்க அப்வாபி மின் லரூரி யா ரசூலல்லாஹ் லரூரத்தின், யா ரசூலல்லாஹ் இந்த வாசல் வழியாக அனைத்து வாசல் வழியாகவும் ஒரு மனிதன் அழைக்கப்பட்டால் அவனுக்கு எந்த துன்பமும் இல்லையே யா ரசூலல்லாஹ், ஃபஹல் யுத்அ அஹதுன் மின் தில்கல் அப்வாபி குல்லிஹா, எல்லா வாசல் வழியாகவும் ஏதாவது ஒரு மனிதன் சிறப்பித்து அழைக்கப்படுவானா யா ரசூலல்லாஹ்? குறிப்பிட்ட வாசல் வழியாக அல்ல, தொழுகைக்குரிய வாசல், ஜக்காத்துக்குரிய வாசல், ஜிஹாத்திற்குரிய வாசல், நோன்புக்குரிய வாசல். ஆனால் ஒரு மனிதன் எல்லா வாசல் வழியாகவும் நீ விரும்பிய வாசல் வழியாக செல்லலாம் என்று யாராவது அழைக்கப்படுவார்களா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் போது கால நஅம், ஆம் அழைக்கப்படுவார்கள். வ அர்ஜு அன் தக்கூன மின்கும், அதில் நீங்களும் ஒருவராக இருக்க நான் விரும்புகிறேன் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் நீங்களும் ஒருவராக இருக்க நான் விரும்புகிறேன் என்றார்கள். சொர்க்கத்தினுடைய தரம், சொர்க்கத்தில் இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்து எண்ணில் அடங்காதது, அவரவருடைய அமல்களுக்கு ஏற்றவாறு. சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் உண்டு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பல கட்டங்களிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு அதை வர்ணித்து கூறினார்கள். நஸை என்கிற நபிமொழி தொகுப்பில் 148வது நபிமொழி, 8 வாசல்கள் வழியாக நீங்கள் விரும்பிய வாசல் வழியாக செல்லலாம் என்கிற ஒரு சிறப்பை அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு சில மக்களுக்கு கொடுத்தார்கள். யார் அவர்கள்? மன் தவல்லஅ ஃபஅஹ்ஸன உலு, ஒலுவை யார் அழகுபட செய்தார்களோ அந்த ஒலுவுக்கு பிறகு சும்ம கால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, ஒலு செய்த பிறகு யார் இந்த துஆவை ஓதுகிறார்களோ ஃபுத்ஹத் லஹு தமானியத்து அப்வாபில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களில் விரும்பிய வாசல் வழியாக இவர் செல்லலாம் என்று அல்லாஹ் சொல்லுவான். துஆவுக்கு ஒலுவுக்கு பிறகு நாம் ஓதுகிற துஆவில் நமக்கு கிடைக்கிற நன்மை, இதெல்லாம் சிறு சிறு காரியம், ஆனால் மறந்து போய் விடுகிறோம். சிறு சிறு காரியம் கொடும்போக்காக இருந்து விடுகிறோம். ஆனால் சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களில் விரும்பிய வாசல் வழியாக நீங்கள் செல்லலாம் என்கிற அந்த அந்தஸ்தை அடைகிற ஒரே வாக்கியம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த ஒரு துஆவை ஒலுவுக்கு பிறகு நாம் சொல்லும் போது இஹ்லாஸாக, எந்த கவனக்குறைவும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய திருநாமத்தோடு அந்த ஒலுவை துவக்கி எல்லா உறுப்புகளும் சரிவர நினைகிறதா என்று உன்னிப்பாக பார்த்து ஒலு செய்யும் போது யாரிடத்திலும் பேசாமல் கவனக்குறைவு இல்லாமல் அந்த ஒலுவை பூரணமாக செய்து இந்த துஆவை ஓதினால் நாம் மரணிக்கும் போது 7 வாசல்களில் விரும்பிய வாசல் வழியாக நீங்கள் செல்லலாம் அந்த சொர்க்கத்திற்கு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினார்கள் என்றால் அது எவ்வளவு அழகுபட உள்ள ஒரு வாய்ப்பை பாருங்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 46வது நபிமொழி, நம்பிக்கை சார்ந்த விஷயத்திற்கு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 8 வாசல்களில் விரும்பிய வாசல் வழியாக நீங்கள் செல்லலாம் என்றார்கள். மன் கால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் என்று யார் அந்த ஏகத்துவ கலிமாவை உள்ளத்திலே பத்திரமாக பாதுகாத்து விசுவாசித்திருக்கிறார்களோ அவர்களும் வ அன்ன ஈசா அப்துல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அடியாரும், வ இப்னு அமத்திஹி அவருடைய அடிமையினுடைய அவருடைய தாய் அல்லாஹ் சொல்கிறான் அவருடைய அடிமையினுடைய மகனும் ஆவார். மேலும் அவர் அல்லாஹ்வினுடைய ரூஹின் மூலம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஊதப்பட்டவர் என்றும் யாரெல்லாம் விசுவாசம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் அது குறித்து ஆழமான நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள் அவர்கள் மறுமை நாளில் விரும்பிய வாசல் வழியாக சொர்க்கத்திற்குள் அவர்கள் நுழையலாம். 8 வாசல்களில் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் அவர்கள் நுழையலாம் என்றும் அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படியானால் நம்பிக்கை சரியாக இருந்தாலும் அந்த அந்தஸ்து நமக்கு கிடைத்து விடுகிறது.
ஒது செய்து அந்த ஒதுவுக்கு பிறகு ஓத வேண்டிய திக்ருகளை முறைப்படி நாம் ஓதும் போது அந்த அந்தஸ்து நமக்கு கிடைத்து விடுகிறது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த செய்தியின் நூடாக ஒரு அருமையான ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கிச் சொல்கிறார்கள். அந்த செய்தி, யார் ஒருவருக்கு ஒரு 3 பெண் பிள்ளைகள் இருந்து, ஆண் பிள்ளைகள் அல்ல, யாருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்து அந்த 3 பெண் பிள்ளைகளையும் அவர்களுடைய வயது வரம்பு வரை பத்திரமாக பாதுகாத்து வளர்த்தி அவர்களுக்கு ஒரு திருமண வாழ்வை முறைப்படி அமைத்துக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு மாஜாவில் 1604வது நபிமொழி, மாமின் முஸ்லிமின் யமூத்து லஹு ஸலாத்தத்துன், ஒரு முஸ்லிம் ஒரு 3 பெண் பிள்ளைகளை, 3 மக்களை இந்த உலகத்தில் அவர் யார் பெற்று அவருக்கு முன்னதாகவே அந்த குழந்தைகள் இறந்து போனால், மின் வலதிலம் எவ்லுல் ஹிந்த, அந்த 3 பெண் பிள்ளைகளையும் இந்த துனியாவில் அவர் இழந்தால், இல்லா தலக்கௌஹு மின் அபுவாபில் ஜன்னத்தி தமானியா, அந்த குழந்தைகள் அந்த சொர்க்கத்தினுடைய வாசலிலே போய் நின்று கொண்டு, மின் ஐயுஹா ஸாஅதஹல், சொர்க்கத்திற்கு வாருங்கள் என்னுடைய தாய்ந்தர்களே என்று சொல்லி குழந்தைகளை இழந்த பெற்றோர்களை அனைத்து வாசல் வழியாகவும் நின்று கொண்டு, சொர்க்கத்துடைய வாசல் வழியாக நின்று கொண்டு பெற்றோர்களை அந்த பிள்ளைகள் அழைக்கிற ஒரு பாக்கியம் கூட அந்த பெற்றோர்களுக்கு உண்டு என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே ஒரு செய்தியை பாருங்கள். 1028வது நபிமொழி. அந்த நபிமொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இப்படி சொல்கிறார்கள். அதுவும் அபூபக்கர் அவர்கள் இருக்கிற ஒரு சபை. அந்த சபையில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு சேர ஒரு சிலர் காரியங்களை ஒரு மனிதர்கள் செய்தால் அவர்கள் சொர்க்கம் சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிற ஒரு சபை. சுபஹானல்லாஹ், எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அபூபக்கர் அவர்களுக்கு நிகராக யாரும் அந்த நன்மையை செய்ய முடியாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களா இல்லையா? அதற்கு ஏற்ப நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையிலே கேட்கிறார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமன், இந்த நாளில் உங்களில் நோன்பு நோற்றவர் யார் என்று கேட்கிறார். கால அபூபக்கரின் ரலியல்லாஹு அன்ஹு அன, உடனே அபூபக்கர் அவர்கள் இழந்தார்களாம், யா ரசூலல்லாஹ், நான் இந்த நாளில் உபரியான நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். கால ஃபமன் தபிய மின்குமுல் யௌம ஜனாஸா, இந்த நாளில் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் உங்களில் யார் என்று கேட்கிறார். கால அபூபக்கரின் ரலியல்லாஹு அன்ஹு அன, அதற்கும் எழுந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றேன், தொழுகையில் அடக்குமுறை இருந்தேன், பிரார்த்தனை செய்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். மேலும் தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், கால ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீன், இந்த நாளில் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தவர் யார் என்று கேட்கிறார். கால அபூபக்கரின் ரலியல்லாஹு அன்ஹு அன, அதற்கும் எழுந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் இந்த நாளில் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். கால ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீலன், இந்த நாளில் ஒரு நோயாளியை சந்திப்பவர் உங்களில் யார் என்று கேட்கிறார். அதற்கும் கால அபூபக்கரின் ரலியல்லாஹு அன்ஹு அன, யா ரசூலல்லாஹ், நானும் ஒரு நோயாளியை இன்றைக்கு சந்தித்து வந்தேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த அனைத்து காரியங்களும் ஒருங்கிணைந்து யாருடைய வாழ்வில் உண்டுமோ அவர்கள் நிச்சயம் சொர்க்கத்தில் நுழையாமல் இல்லை என்று சொல்கிறார்கள். எல்லா நற்கர்மங்களையும் தன்னுடைய வாழ்வில் முடிந்தவரை பார்த்து பார்த்து செய்கிறார். நோயாளிகளை சந்தித்தவர் யார், ஏழைக்கு உணவு கொடுத்தவர் யார், உபரியான நன்மைகளை செய்தவர் யார், ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார், எந்த நன்மையையும் அபூபக்கர் சித்திக் அவர்கள் விடவில்லை. நாம் தான் சொர்க்கவாசி ஆயிட்டே, நாம் ஏன் நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அல்ல. சொர்க்கம் என்றால் ஒரு சொர்க்கம் அல்ல, சொர்க்கம் என்பது 100 சொர்க்கம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு நாள் கேட்டாராம், யா அல்லாஹ், சொர்க்கத்தினுடைய தாழ்வான பகுதியும் சொர்க்கத்தினுடைய உயர்வான பகுதியும் எது என்று கேட்டார்களாம். அல்லாஹ் சொன்னானாம், இறுதியாக நரகத்திலே இருந்த ஒரு மனிதன் வெளியேற்றப்படுவான், அவனை அல்லாஹ் நீங்கள் சொர்க்கத்திற்குள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். சொர்க்கத்திற்குள் நுழைந்த அந்த மனிதன் திரும்ப ஓடி வருகிறான், யா அல்லாஹ், சொர்க்கத்தில் எனக்கு இடமில்லையே, அவரவர்கள் அவரவர்களுடைய இடத்தை பிடித்துவிட்டு சந்தோஷமாக இருக்கின்றார்களே என்று திரும்ப அல்லாஹ்விடத்திலே வந்து முறையிடுவானாம். மீண்டும் அல்லாஹ், உனக்குரிய இடம் சொர்க்கத்திலே உண்டு, நீ செல் என்று அல்லாஹ் சொல்லுவான். சென்றவன் மீண்டும் திரும்ப வருகிறான். 3 முறை இப்படி திரும்ப திரும்ப வந்த அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கத்திற்குள் உனக்கு எவ்வளவு இடம் வேண்டும் என்று நீ மனதிலே எண்ணிக்கொள் என்று சொல்கிறான். அந்த மனிதன் சொர்க்கத்திற்குள் தனக்கு இருக்கிற இடம் இவ்வளவு வேண்டும் என்று எண்ணுகிறான். எண்ணிய பிறகு அல்லாஹ் அவனை உள்ளே அனுப்புகிறான்.
சென்ற மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீ எண்ணியதை போன்று, நீ எண்ணியதை போன்று, நீ எண்ணியதை போன்று என்று அல்லாஹ் பலமுறை கூறிவிட்டு அந்த அளவுக்கு விசாலமான சொர்க்கம் உனக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்லுவானாம். இதுதான் சொர்க்கத்தினுடைய ஆக குறைந்த அந்தஸ்து. யா அல்லாஹ், சொர்க்கத்துடைய உன்னதமான பகுதி எது என்று கேட்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், அதை நான் முத்திரையிட்டு விட்டேன், அதை எந்த கண்ணும் பார்க்க முடியாது. என்னுடைய கண்ணியத்தின் மூலம் என்னுடைய கையின் மூலம் அவருடைய அந்தஸ்தை என்னுடைய கண்ணியத்தின் மூலம் நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அதை எந்த செவியும் கேட்க முடியாது, எந்த உள்ளம் கற்பனை செய்ய முடியாது. அது உன்னதமான சொர்க்கம் என்று அல்லாஹ்வே சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அந்த உன்னதமான சொர்க்கத்தை அடைய வேண்டும். சொர்க்கம் என்றால் நரகத்திலே அடிவுதைகளை வாங்கி இறுதியாக சொர்க்கம் செல்லுகிற மனிதனை போல் உள்ள சொர்க்கம் அல்ல. சொர்க்கம் என்றாலும் நபிமார்களோடு மிகப்பெரிய உன்னதமானவர்களோடு சொர்க்கத்தில் உன்னதமான இடத்தை அடைய வேண்டும் என்கிற ஆர்வம் அந்த மக்களுக்கு இருக்க போய்த்தான் எல்லா நன்மைகளையும் போட்டி போட்டு அந்த மக்கள் செய்தார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே ஒரு செய்தியை பாருங்கள். 3352வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவுக்கு சென்றார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மக்காவிலே இருக்கிறார்கள் என்பதை தெரிந்தவுடன் அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு சிறந்த தோழராக இருப்பார். அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். சஅத் பின் அபி வக்காஸ் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த ஒரு தோழர். ஏதோ ஒரு வகையில் உறவினர்களை பார்க்க வந்து நோய்வாய்ப்பட்டு மக்காவிலேயே இருந்து விடுகிறார். பார்க்க வந்த அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தவுடன் அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகல அலா சஅதின் யஊதுஹு பி மக்கா. அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவுக்கு வந்தபோது என்னை சந்திப்பதற்கு என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள். ஃபபக, அப்பொழுது நான் அழுது விட்டேன். காலமா யுபகிக, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில், சுப்ஹானல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேன். ஃபகால கத் ஹஸீது அன் அமூத ஃபில் அர்லி அல்லதி ஹாஜர்து மின்ஹா. அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேன், இதிலேயே நான் மரணித்து விடுவேனோ என்று நான் அஞ்சுகிறேன். மரணத்தை நினைத்து நான் அஞ்சவில்லை. அவர் சொல்கிறார், மரணத்தை நினைத்து நான் அஞ்சவில்லை. நான் இந்த மக்கா என்கிற பூமியிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவன். அந்த ஹிஜ்ரத் செய்த நான் மீண்டும் மக்காவிலேயே மரணித்தால் அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை எனக்கு கிடைக்காமல் போய்விடுமே யா ரசூலல்லாஹ். அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை எனக்கு கிடைக்காமலேயே நான் மரணித்து விடுவேனே யா ரசூலல்லாஹ். நான் இந்த பூமியில் மரணிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த செய்தியை கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இஸ்ஃபி சஅதன், யா அல்லாஹ், இந்த சஅத் அவர்களுடைய நோயை நீ குணப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம இஸ்ஃபி சஅதன், இந்த சஅதுடைய நோயை நீ குணப்படுத்துவாயாக. 3 முறை பிரார்த்தனை செய்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸல்லாஹு அன் யர்ஃபஅக, வஸல்லாஹு அன் யர்ஃபஅக, யா அல்லாஹ், இந்த சஅத் பின் அபி வக்காஸ் அவர்களுடைய ஆயுளை நீ நீட்டி கொடுப்பாயாக. கொஞ்ச காலம் வாழ்ந்தார்கள், நோய் குணமடைந்து கொஞ்ச காலம் வாழ்ந்தார்கள் இந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு, பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிற தோழர். இவருடைய பிரார்த்தனைக்கு சஹாபாக்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இவருடைய சாபத்திற்கு ஆளாகாமல் நிறைய பேர்கள் பயந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மாமனிதர் சஅத் பின் அபி வக்காஸ். அவருக்குரிய கவலையை பார்த்தீர்களா? எங்கே நாடு துறந்து சென்று ஹிஜ்ரத் செய்த அந்த நன்மை மீண்டும் நமக்கு கிடைக்காமல் போய்விடுமே என்று. புகாரியில் வருகிற மற்றொரு செய்தியை பார்க்கும் போது, யா அல்லாஹ், ஹிஜ்ரத் செய்த நன்மை அவருக்கு நீ பூரணமாக கொடுப்பாயாக என்றும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்த செய்தியை நாம் பார்க்கிறோம். புகாரியிலே ஒரு செய்தியை பாருங்கள். 6542வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொர்க்கம் செல்லுகிற மக்களை அந்த சபையிலே வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள். யதுகுலுல் ஜன்னத மின் உம்மத்தி ஜும்ரத்துன் ஹும் 70,000. 70,000 மக்கள் என்னுடைய உம்மத்தில் சொர்க்கம் செல்லுவார்கள். துலிஉ வுஜூஹுஹும் இலாஅத கமரி லைலத்துல் பத்ர். அவர்கள் எப்படி சொர்க்கம் செல்லுவார்கள் என்றால், பௌர்ணமி நிலாவை போலுள்ள முகம் கொண்டவர்களாக, சந்திரன் பிரகாசிப்பதை போல் உள்ள முகம் கொண்டவர்களாக 70,000 மக்கள் அந்த மறுமை நாளில் விசாரணை இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் நேரடியாக சொர்க்கம் செல்லுவார்கள் என்று
சொர்க்கத்தினுடைய வர்ணனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உடனே அந்த சபையில இருக்கிற உக்காசா என்கிற ஒரு நபித்தோழர் எழுந்தாராம். கால யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ அன் யஜ்அலனி மின்ஹும். யா ரசூலல்லாஹ், அந்த 70,000 நபர்களில் நானும் ஒருவனாக இருக்க அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹும்ம ஜஅல்ஹு மின்ஹும். யா அல்லாஹ், அந்த 70,000 பேரில் இவரையும் ஒருவராக நீ ஆக்குவாயாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்யும் முகமாக சொல்கிறார்கள். அந்த 70,000 நபரில் நீங்களும் ஒருவர் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த வர்ணனையை பார்த்தவுடன் சந்தோஷ மிகுதியால் சும்ம காம ரஜுலுன் மின் அன்சார், உடனே ஒரு அன்சாரி தோழர் எழுகிறார். வகால யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ அன் யஜ்அல்னி மின்ஹும். எனக்கும் அந்த 70,000 நபர்களில் ஒருவராக இருக்க எனக்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லும் போது ஃபகால சபகக பிஹா உக்காசா, உக்காசா உங்களை இந்த நன்மையான விஷயத்தில் முந்திவிட்டார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அந்த மக்கள் நன்மையான காரியங்களில் ஆர்வத்தோடு இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொர்க்கத்தை பற்றி பேசினால், யா ரசூலல்லாஹ், அந்த சொர்க்கம் கிடைக்க எங்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமையிலே நரகத்தை பற்றி பேசினால், அல்லாஹ்வுடைய ரசூலே, நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்க அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்றெல்லாம் அடிக்கடி அந்த மக்கள் அமல்களுடைய விஷயத்தில் எப்பொழுது முன்னணியிலே இருந்திருக்கிறார்கள். ஒரு சம்பவத்தை பாருங்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1044வது நபிமொழி. இந்த தோழர்கள் எல்லாம் திண்ணை தோழர்கள். மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு குடிபெயர்ந்து சென்று இருப்பதற்கு வீடு இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு திண்ணையை ஏற்பாடு செய்து கொடுத்து அந்த திண்ணையில் கிடைப்பதை உண்டு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டு வணங்கி வழிபட்டு வந்த மக்கள் அந்த மக்கள் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து ஒரு முறையிடுகிறார்கள். என்ன முறையிடுகிறார்கள்? எவ்வளவு சிரமத்தோடு அந்த மக்கள் அன்றைக்கு வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு போதிய உணவு இல்லாத நிலை, அணிவதற்கு ஆடை இல்லாத நிலை, இருப்பதற்கு வீடு இல்லாத நிலை, குளிரடித்தாலும் மழை பெய்தாலும் அந்த திண்ணையிலே தான் உறங்கி கிடைக்க வேண்டும். இவ்வளவு தேவைகள் அந்த மக்களுக்கு இருந்தும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து அந்த மக்கள் முறையிட்ட விதத்தை பாருங்கள். என்ன முறையிடுகிறார்கள்? யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லாம் ஏழை முஹாஜிர்கள், வசதி படைத்த மக்கள் இந்த பூமியில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் செல்வச் சீமான்கள், அவர்கள் எல்லாம் பதவிகளிலும் அதிகமான நன்மைகளை செய்வதிலும் அவர்களுக்கு நிகர்வர் யாருமே இல்லை யா ரசூலல்லாஹ். அந்த அளவுக்கான செல்வந்தர்கள் இந்த மதீனாவில் நிறைய பேர் உண்டு. யுஸல்லூன கமா நுஸல்லி, அவர்கள் நாங்கள் தொழுவதை போல அவர்கள் தொழுகிறார்கள். வயஸூமூன கமா நஸூம், நாங்கள் நோன்பு வைப்பதை போல அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், வயத்தஸத்தகூன வலா நதஸத்தகு, ஆனால் அவர்கள் தர்மம் செய்கிறார்கள், எங்களால் தர்மம் செய்ய முடியவில்லை. வயுக்திகூன வலா நுக்திகு, அவர்கள் அடிமைகளை விடுதலை செய்கிறார்கள், அந்த நன்மையை பெறுகிறார்கள், எங்களால் அந்த நன்மையை பெற முடியவில்லையே யா ரசூலல்லாஹ். ஆனால் அவர்களைப் போல தொழுகிறோம், அவர்களைப் போல நோன்பு வைக்கிறோம், ஆனால் இந்த நன்மையை எங்களால் அடைய முடியவில்லையே யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு பதில் சொன்ன விதத்தை பாருங்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃபலா உஅல்லிமுக்கும் ஷைஅன் துத்ரிகூன பிஹி, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன், அந்த காரியத்தை நீங்கள் செய்தால் இந்த சமுதாயத்தில் உங்களை முந்திவிட்டவர்கள், உங்களுக்கு பின்னால் வருபவர்கள் யாரும் அந்த அந்தஸ்தை எட்ட முடியாது. எவ்வளவு அழகா சொல்கிறார்கள் பாருங்கள். வசதி படைத்த மக்களுடைய நன்மை உங்களுக்கு வேண்டுமா? நான் ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறேன், நீங்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த காரியத்தை தொடர்ந்து நீங்கள் செய்தால் உங்களுக்கு முந்தி உள்ளவர்கள், உங்களுக்கு பின்னால் வருகிறவர்கள் யாரும் உங்களுடைய சிறப்பை அடைய முடியாது என்று கூறிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த விஷயம் பெரிதாக ஒன்றுமே அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உடனே தாமதம் இல்லாமல் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொன்னவுடன் கால துஸப்பிஹூன வ துகப்பிரூன வ தஹ்மதூன துபூர குல்லி ஸலாத்தின் ஸலாஸன் வ ஸலாத்தீன மர்ரா, ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்கிற துஆ திக்ரை நாம் சொல்லுவது வழக்கம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ் 11 முறை, அல்லாஹ் அக்பர் இரண்டாவது 11 முறை, அல்ஹம்துலில்லாஹ் மூன்றாவது 11 முறை, இடையில் அல்லாஹ் அக்பர் வருகிற தஸ்பீஹ். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 11 முறை,
அல்லாஹு அக்பர் 11 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 11 முறை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் சொல்லி வந்தால் நிச்சயம் உங்களை விட சிறந்த அமலோடு மறுமை நாளில் வேறு யாரும் வர முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மக்கள் எல்லாம் கூடி கூடி உடனே ஆர்வத்தோடு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அந்த தஸ்பீஹ் செய்ய ஆரம்பித்தார்கள். கேள்விப்பட்ட அன்சாரி தோழர்கள், வசதி படைத்த செல்வ சீமான்கள் பள்ளிக்குள் வந்தால் முஹாஜிர்கள் எல்லாம் கூடி கூடி தஸ்பீஹ் செய்வதை பார்க்கிறார்கள். என்ன என்று விசாரித்து அந்த நன்மையை நாமும் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி வசதி படைத்தவர்களும் அந்த தஸ்பீகை சொல்ல ஆரம்பித்தார்கள். மீண்டும் வருகிறார்கள் முஹாஜிர்கள், யா ரசூலல்லாஹ், எந்த திக்கரை சொன்னால் செல்வந்தர்கள் அடைகிற நன்மையெல்லாம் நாங்கள் அடைய முடியும் என்று எங்களுக்கு கற்றுத் தந்தீர்களோ அதை அவர்களும் செய்கிறார்களே என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது விதி, அதற்கு நிகராக ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். அப்படியானால் அந்த மக்களுக்கு இருக்கிற கவலை, எப்படியாவது எல்லா நன்மைகளையும் பெற வேண்டும், எல்லோருடைய நன்மைகளையும் ஒரே சேர பெற்று மறுமையில் சொர்க்கத்தின் உன்னதமான இடத்தை எப்படியாவது அடைய வேண்டும் என்பதில் அந்த மக்கள் எப்பொழுதும் ஆர்வத்தோடு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் அந்த அளவுக்கு கேள்வி கேட்பார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1834 அலா குல்லி முஸ்லிமின் சதகத்துன், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தர்மம் கொடுப்பது கட்டாய கடமை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ஒரு தோழர் எழுகிறார், கீழே அரைத்த இல்லம் யஜித், யா ரசூலல்லாஹ், தர்மம் கொடுப்பதற்கு எந்த பொருளும் கிடைக்காவிட்டால் அவர் எப்படி அந்த நன்மையை அடைவார் என்று கேட்கும் போது கால யஅத்தமிலு பியதைஹி ஃபயன்ஃபஉ நஃப்ஸஹு வயதஸத்தக், ஒரு மனிதன் உழைக்கட்டும், உழைத்து சம்பாதிப்பதன் மூலம் அந்த வருமானத்தின் மூலம் அவர் தானும் உண்டு, உழைத்தாவது அவர் தர்மம் செய்யட்டும் என்று சொன்னார்கள். மேலும் அந்த தோழர் கேட்கிறார், அரைத்த இல்லம் எஸ்தத்து, உழைக்க உடம்பிலே தெம்பில்லாவிட்டால் அவர் எப்படி அந்த நன்மையை அடைய முடியும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் போது யுஈது தல் ஹாஜத்தில் மல்ஹூஃப், அதாவது பாதிக்கப்பட்ட தேவையுடைய மக்களுக்கு அவர் உதவட்டும், உதவுவதன் மூலம் அந்த நன்மையை அவர் பெறுவார் என்று சொன்னார்கள். அரைத்த இல்லம் எஸ்தத்து, அப்படி உதவுவதற்கும் உடம்பிலே அவருக்கு சக்தி இல்லாவிட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். யஅமுரு பில் மஅரூஃப் அவில் ஹைர், நல்லதை நல்ல சொற்களை அவர் முடிந்தவரை ஏவட்டும் என்று சொல்கிறார். அதற்கும் அந்த தோழர் விடவில்லை. அரைத்த இல்லம் எஃப்அல், அப்படி அதையும் செய்ய ஒரு மனிதனுக்கு சக்தி இல்லாவிட்டால் என்ன செய்ய யா ரசூலல்லாஹ்? யும்சிக்கு அனி சிர்ரி ஃபஇன்னஹா சதகத்துன், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இருங்கள், அதுவும் ஒரு தர்மம் என்றார்கள். இந்த நபித்தோழரை பார்த்தீர்களா? தர்மம் செய்வது, அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வது முஸ்லீம் மீது கடமை என்றார்கள். தர்மம் செய்ய கிடைக்காவிட்டால் உழைத்தாவது தர்மம் செய்யுங்கள் என்றார்கள். உழைக்க முடியாவிட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்றார்கள். அதற்கு உடம்பிலே தெம்பில்லாவிட்டால் நீங்கள் நன்மையான வார்த்தைகளை பேசுங்கள் என்றார்கள். அதுவும் முடியாவிட்டால் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருங்கள், அதுவும் ஒரு தர்மம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் அந்த மக்கள் எந்த அளவுக்கு ஆக கடைசி என்னென்ன நன்மைகளை நம்முடைய வாழ்வில் பெற முடியுமோ அனைத்து நன்மைகளையும் பெறுகிற மக்கள். ஆண்கள் மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைப் போல பிரசித்தி பெற்ற அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்களும் நம்முடைய தாய்மார்களுமாக திகழ்கின்ற சொர்க்கத்து வாசிகளாக இந்த பூமியில் வாழ்ந்த அவர்களும் நன்மைகளிலே எந்த குறையும் வைக்கவில்லை. நாமெல்லாம் நபிமார்களுடைய மனைவியாயிற்றே, நமக்குத்தான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை வாக்களித்து விட்டானே என்று அவர்கள் இருமாப்போடு உலகத்தில் இருக்கவில்லை. அவர்களும் அமல்களிலே அதிக ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். நிறைய பயான்களிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 294வது நபிமொழி, அல்லாஹ்வுடைய ரசூலோடு சேர்ந்து ஹஜ்ஜுக்கு சென்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். காபாவுக்குள் நுழையும் போது அம்மாவுக்கு மாதவிலக்கு ஏற்படுகிறது. மாதவிலக்கு ஏற்பட்டவுடனே தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அவர்களை பார்க்க அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து கேட்டார்கள், ஏன் அழுகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், உங்களோடு சேர்ந்து உம்ரா செய்கிற பாக்கியத்தை நான் இழந்து விட்டேனே, எனக்கு மாதவிலக்கு ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற இயற்கை விதி, யாரும் இதிலிருந்து தப்ப முடியாது. ஆகவே நீங்கள் குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு தன்ஈமுக்கு சென்று நீங்கள் தூய்மை அடைந்த பிறகு அந்த காரியத்தை செய்யலாம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஆறுதல் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலோடு வந்தும் கூட அவரோடு சேர்ந்து அந்த அமலை செய்ய முடியவில்லையே என்கிற ஒரு ஆர்வம். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 2875வது செய்தியை பாருங்கள்.
யா ரசூலல்லாஹ், நாங்களும் ஜிஹாத் செய்ய வேண்டும், எங்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிய நீங்கள் அனுமதி தர வேண்டும். இஸ்லாத்தில் பெண்களுக்கு போரில் ஈடுபட அனுமதி கிடையாது, குழந்தைகளுக்கு கிடையாது, மதகுருமார்கள் அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வந்து கேட்டார்கள், நாங்களும் போருக்கு செல்ல வேண்டும், எங்களுடைய உயிரும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிந்து மரணிக்க வேண்டும், நாங்களும் ஷஹீத் என்கிற அந்தஸ்தை நாங்களும் அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வந்து அனுமதி கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களுக்கும் உண்மையிலேயே ஜிஹாத் உண்டு, அது போர் இல்லாத ஜிஹாத், அதுதான் ஹஜ் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், அது பெண்களாகிய உங்களுக்குரிய ஜிஹாத் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களுடைய ஆர்வம், சிறு பிள்ளைகளுடைய ஆர்வம், சஹாபாக்களுடைய ஆர்வம், குடும்பம் குடும்பமாக அல்லாஹ்வுக்காக வேண்டியே தர்ப்பணித்த நிறைய குடும்பங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் உண்டு. பார்த்தா நாமெல்லாம் ஆச்சரியப்படுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு மிஸ்கின் ஏழை அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிக்கு வந்தால் அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்த அல்லாஹ்வுடைய ரசூல் முதன்மையாக தான் முயற்சி எடுப்பார். வீடுகளுக்கு செல்லுவார், விருந்தாளிக்கு உணவு கொடுக்க வீட்டிலே ஏதாவது உண்டுமா? யார சொல்லலாம், தண்ணீரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இருக்கிற நிலைமையை மனைவிமார்கள் சொல்லுவார்கள். வந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏழைகளை அழைத்து சென்று அவருக்கு விருந்தோபச்சாரம் செய்வர் உங்களில் யார் என்று கேட்பார்கள். உடனே போட்டி போட்டுக் கொண்டு சஹாபாக்கள் எழுந்து விருந்து கொடுத்தவர்களை கண்ணியப்படுத்துவார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். எந்த நன்மையாக இருந்தாலும் அதில் முன்னணியிலே இருப்பார்கள். நாமும் எந்த நன்மையை செய்கிற விஷயத்திலும் போட்டி போட்டுக் கொண்டு முன்னணியிலே இருக்க வேண்டும். தொழுகையானாலும், தர்மமானாலும், ஜக்காத்தானாலும், எந்த நன்மையானாலும் நாம் நம்முடைய மனைவி, மக்கள், தாய், தந்தை, நண்பர்களோடு அமல்களுடைய விஷயத்தில் போட்டி போடுகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். எந்த நன்மையை செய்தாலும் அந்த நன்மையை ஆர்வத்தோடு செய்து மீதமுள்ள நாட்களில் அந்த நன்மையை விட்டும் பொடும்போக்காக நான் இல்லாமல் முடிந்தவரை குறைந்த அமலாக இருந்தாலும் அதை தொடர்ந்து மரணிக்கின்றவரை செய்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். நாம் செய்கிற நற்கர்மங்களின் கூலியை அல்லாஹ் நிறைவாக மறுமை நாளிலே தந்து மறுமையில் சொர்க்கத்தில் நபிமார்களோடு ஒன்றாக இருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.